سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக நோன்பாளிகள் மட்டும் நுழையக்கூடிய ரய்யானுக்கு சொந்தக்காரர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா ஒற்றை வரியில் ஒட்டுமொத்த விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இது நோம்பினுடைய ஆயத்து. இந்த நோம்பினுடைய ஆயத்துல ஒரே ஒரு வரிதான், இந்த ஒரு வரியில ஒட்டுமொத்த விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அடுக்கி காட்டுகிறான். முதல் விஷயம் என்னன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நோன்பு சம்பந்தமா ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தினுடைய முழு விஷயம் என்ன அப்படின்னா, முந்தைய சமூகத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பது இதனுடைய பொருள். இதுல முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு நல்லா ஆரம்பிக்கிறோம். முதல்ல இந்த நோன்பை நோக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம என்னவா இருக்கணும்? ஈமான்தாரிகளாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோன்பை நாம் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் முதலில் எடுத்து காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்படுது. முன்னாடி இருந்தவங்க எத்தனையோ வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க. 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 500 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 600 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்களாம் நோன்பு நோற்று அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி நோன்பு நோற்றீங்க. இந்த கடமையான நோன்பை நீங்கள் நோற்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் என்பது இந்த ஆயத்தினுடைய விளக்கம். அதாவது சமீபத்தில் கூட ஒரு பல்கலைக்கழகத்துல, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல எலிகளை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். எலிகளை வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த எலிகளுக்கு 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒரு சில எலிகளை என்னது, ஒரு 10-15 எலிகளை தனியா வச்சுக்கிறாங்க. இன்னொரு 10-15 எலிகளை வச்சு ஒரு சில எலிகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வலது பக்கமா இருக்கக்கூடிய எலிகளுக்கு அதிகமான உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எலிகளுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த உணவுகளை குறைக்கிறாங்க. இப்ப இந்த எலிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை விட இந்த எலிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுனுடைய அந்த நேரத்தையும் காலத்தையுமே குறைக்கிறாங்க. அப்ப அதிகமா உண்டுகிட்டே இருக்குல்ல, அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த எலிகளுடைய வாழ்நாளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமா இறந்து போகுது. அதே இந்த குறைவாக உண்ணுகிறதே, குறைவாக உண்ணுகிட்டு வருது இல்லை இந்த எலிகள், இந்த எலிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நீளமானதாக. அப்ப இந்த பல்கலைக்கழகத்தின் டெல்லியில இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு மனிதன் நோன்பு நோற்றான் என்று சொன்னால், அதாவது அவனுடைய பசியை தாங்கி கொண்டு நோன்பு நோற்றான், அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய ஆயுள் அதிகரிக்கப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துறாங்க. இதற்காக அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றான், குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆயுள் காலத்தை போட்டு உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நோன்பு நோக்கணும். அதனுடைய நோன்புகளை நம்ம நோக்கும் போது நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறது, அலாதியான மாற்றங்கள் ஏற்படுது. இன்னைக்கு மருத்துவத்துறைகள்ல சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ஒரு மனுஷன் நோன்பு நோக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கிறதாக சொல்லப்படுது. அவனுடைய உடல்ல மறுசுழற்சி, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு மறுசுழற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த காலகட்டம். அதனால தான் இந்த 30 நாட்கள், 29 நாட்கள், 30 நாட்கள்ங்கிறது நமக்கு நம்மளுடைய உடல்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் அதுதான். இதை யார் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றாங்களோ, தொடர்ச்சியா நோன்பு நோச்சுக்கிட்டே வர்றாங்களோ, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வாரத்துல திங்கட்கிழமை நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், 2 நோன்புகளை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெள்ளிக்கிழமையில வைக்க மாட்டாங்க, தனித்து வைக்க மாட்டாங்க, 2 நோன்புகளை சேர்த்து வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு நோற்றிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுமே என்ன அப்படின்னு சொன்னா, மனிஸ்ததா மின்கும், அதாவது உங்கள வந்து நோன்பு நோற்பதற்குரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நோன்பு நோற்றுங்க, அதை விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்றே ஒருவர் விடக்கூடியவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஆயுள் முழுவதும், ஒரு வருஷம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடு இணை கிடையாது அப்படின்ட்டார். ஒரே ஒரு நோன்பை வேண்டுமென்றே ஒருத்தவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த வருஷம் முழுக்க ஒருவர் நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடு இணை ஆகாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்திருக்காங்க. அற்புதமான மாதம் வந்து இருக்குது. இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இதாஜா ரமதான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எது திறக்குதுங்க? சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது. ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ உல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த ஆயத்தினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா லஅல்லக்கும் தத்தகுன் அப்படின்னு அல்லாஹ் முடிக்கிறான். அதாவது ஒரு ஆயத்தை எடுத்து அதனுடைய ஆயத்தினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா லஅல்லக்கும் தத்தகுன் குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சம் ஆகக்கூடும். இறையச்சம் ஆகக்கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா அமல் செய்யறாரு, ஒருத்தர் தொழுகிறாரு, ஒருத்தர் வணங்குறாரு, அவர் வந்து என்னுடைய அக்கா திட்டுவாரு, என்னுடைய மாமா திட்டுவாரு, என்னுடைய அண்ணன் திட்டுவாரு, என்னுடைய பையன் திட்டுவான் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம என்ன பண்ணலாம், தொழுதரலாம். தொழுகையை வந்து பிறர்களுக்காக கூட காட்டிடலாம். ஆனா நோன்பு அப்படி கிடையாது. ஹஜ்ஜும் சரி, ஹஜ்ஜு வந்து என்னங்க, காசு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அதனால நான் ஹஜ்ஜு செய்ய போறேன், பிறர்களுக்கு காட்டி கூட என்ன பண்ணலாம், ஹஜ்ஜு செய்யலாம். ஆனால் நோன்பு அப்படி கிடையாது. தனிமையில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். போறீங்க நோன்பு நேரத்தில் என்ன பண்றீங்க, பசியோட இருப்பீங்க, உங்களுக்கு தண்ணி தாக அடிக்கும், உங்களுக்கு வந்து எல்லா விதமான பொருள்களும் எய்தாப்புல இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணம் எடுத்து சாப்பிடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப எண்ணம் வரும்போது அந்த இடத்துல இறையச்சம் உருவாகும். என்னன்னா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்க்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொன்னால் லஅல்லக்கும் தத்தகுன், நீ இந்த நோன்பு நோற்றீர்கள் என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சம் ஆகக்கூடும். அது அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அப்போ ஒரு மனிதன் இறையச்சமுடைய மனிதனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நோன்பை சரியான முறையில் கடைபிடித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட இறையச்சம் நம்மளுடைய வாழ்விலே வருவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.